ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. யாக்கோபு சொல்றாரு ஜனங்களை பார்த்து, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உயர்த்துறது, பெரியவராக்குறது எல்லாம் ஒரே மீனிங்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. அந்த மாதம் முழுக்க கர்த்தர் நம்மை பெரியவராக்குவார், யார் யாரெல்லாம் பெரியவராக்கினார், யார் யாரெல்லாம் உயர்த்தினார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைய நாளில் கூட எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக கூட இல்லை, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தும் போது அவர் நம்ம என்ன பண்ணுவாராம், உயர்த்துவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான வேளையில் எனக்கு தாவீது ஞாபகம் வந்துச்சு. தாவீதை பாருங்க, எல்லாரும் மனப்பூர்வமாக கொடுக்குறாங்க. அந்த ஆலயம் கட்டுறதுக்கு மனப்பூர்வமாக உற்சாக இதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு கர்த்தர் கொடுக்குறாங்க. தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்படுறாரு. அப்படிலாம் சந்தோஷப்பட்டுட்டு என்ன சொல்றாரு, 14ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபம் பண்ணும்போது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று சொல்லி தன்னை மிகவும் தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி அறிக்கை செய்யும் போது அதை என்ன பண்றாரு, ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறாரு. என் தேவனே, நீர் என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கின்றதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்க இருக்கிற ஜனங்களும், உம்முடைய ஜனங்களும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷிக்கிறேன். ஆனா நான் இதுக்கு பாத்திரவான் கிடையாது, என் ஜனமும் இதற்கு ஏமாத்திரம், ஆனால் எல்லாம் உம்மால் உண்டானது சொல்லி தன்னை தாழ்த்துகிறத பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சவுல் தாவீதை தன்னுடைய மருமகன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. ஆனா மூத்த மகளை குறித்து அவர் சொல்றாரு, நான் என் மூத்த மகளை உனக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதன்படி செய்யல, வேற ஒருத்தருக்கு அந்த பெண்ணை கொடுத்துடுறாங்க, மேரே. அப்ப இவன் சொல்றான், இவன் பேசாம தான் இருக்கான், ஒண்ணுமே சொல்லல. 18ஆம் வசனம் பாருங்க, என் மூத்த மகள் மேராவை உனக்கு கொடுக்கிற மனைவியாக கொடுக்கறேன்னு சொன்னாரு. அப்போ தாவீது 18ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 18:18 சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் சொல்லி அவர் ரொம்ப தாழ்த்துறத பார்க்கிறோம். ஆண்டவர் அவன் தாழ்த்த அவன் என்ன பண்றாரு, ஆண்டவர் உயர்த்துறார். அப்போ அவன் வேற ஒருத்தனுக்கு கொடுக்கறாங்க, மெகலோத்தியனாகிய ஆதரியலுக்கு மனைவியாக அவள் கொடுக்கப்படுறான். அப்போ அவன் பேசாம இருக்கும்போது மீகாள் மீகாள் தாவீதை ரொம்ப நேசிக்கிறா. அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாச்சு. ஏன்னா அவள் அவனுக்கு கண்ணியா இருக்கவும், பெலிஸ்தேரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பான். அவன் தந்திரமா அவளை கொடுப்பேன், எப்படியாவது பெலிஸ்தர் மூலம் தாவீது கொல்லப்பட வேண்டும் சொல்லிட்டு அவன் செய்யறான். ஆனா நீ என்னுடைய 2வது குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்று சொல்லி சொன்னோன்னு அப்போ அவன் தாழ்த்துறத பாக்குறான். 23ஆம் வசனம் பாருங்க, ஊழியக்காரங்களாம் சொல்றாங்க, சவுலின் ஊழியக்காரலாம் இப்படி ராஜா உன்னை மருமகன் ஆக்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா, நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்றான். ஆனா அந்த சவுல் ரொம்ப சூட்சமாக என்ன சொல்றாரு, ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொன்ன உடனே, தாவீது பெலிஸ்தன் கையினால விழப்பண்ணுன்றதுதான் அவனுடைய எண்ணமா இருந்தது. இதை தாவீதின் மனுஷர்கள், சவுலின் ஊழியக்காரர் தாவீதுக்கு சொன்ன உடனே, ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமா இருந்தனால குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டி கொண்டு போய் பெலிஸ்தரில் அவன் 100 பேரை சொல்றான், 100 நுனித்தோல் சொல்றான். ஆனா இவன் 200 நுனித்தோள்களை பெலிஸ்தர் அவங்கள வெட்டி 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு நான் ராஜாவுக்கு மருமகனாகும்படி அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவளுக்கு கொடுத்தான். ஆனா கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சொல்லி சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவளை நேசித்தான். அதனால சவுல் ரொம்ப இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயப்படுறான். ஏன்னா கர்த்தர் அவனோடு இருக்கிறான்னு சொல்லி. எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துறானோ அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி யாக்கோபு எழுதின நிருபத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, ஜெபிப்போம். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உயர்த்தி வச்ச கிருபை இது,
ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்குறப்பா. உங்கள் கிருபை தான் எங்களை உயர்த்தி வைக்குதப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் தாழும்போது, தாழ்மைப்படும் போது ஆண்டவரே, தாழ்த்தும் போது நீர் எங்களை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வைக்கிறீர் ஆண்டவரே. தாவீதை நீங்கள் உயர்த்தி வச்சிங்க ஆண்டவரே. அப்பா, ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த, ஆடுகள் பின்னால் போய் கொண்டிருந்த அவனை நீர் அரசனாக உயர்த்தி வச்சிங்க. காரணம், எல்லா விஷயத்திலும் தன்னை தாழ்த்தினார் ஆண்டவரே. அதுபோல நாங்கள் தாழ்த்தி உமக்கு முன்பாக ஜீவிக்க, அதன் மூலம் உம்முடைய கரத்தினாலே நாங்கள் உயர்த்தப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில்: அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். மீகா 4:3 பின்பகுதி. இன்றைய கேள்வி: யாரை பார்த்து நீ எழுந்து என்ன செய்ய சொல்லுகிறார்? யாரை பார்த்து நீ எழுந்து என்ன செய்ய சொல்லுகிறார்?